ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதால அதில் ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டார் அந்த அண்ணன். போகிற போக்கில் ஒரு காட்டுட்டு போயிடுச்சுங்க. நேற்று தான் காமிச்சேன் டிட்வா புயலில் அந்த அளவுக்கு சேதாரம் இல்லைன்னு. இன்றைக்கி எங்கள் வீட்டை என்ன மாதிரி பண்ணியிருக்குன்னு பாருங்கள். காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் போகிறோம். போகிறதுக்கு கூட வழி இல்லை. என்னோடய ஃபேவரட் அடுப்பு ஃபுல்லாக உடஞ்சி இந்த மாதிரி விழுந்திருக்கு. ஹோம் டூர் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் மேலே டேங்கோட பைப் லைன் உடஞ்சி தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வீட்டு பின்னாடி பக்கம் தான் இந்த சிச்சுவேஷன். முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணி சைடில் போய் பார்த்தா காவால் தண்ணி போகிறதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு எல்லா மரமும் முறிஞ்சு அதில் தான் விழுந்திருக்கு. வேப்ப மரம், முருங்கை மரம்னு எல்லாமே. ஸோ இந்த பெரிய மரம் வந்து வீட்டு மேலே சாஞ்சிருக்கிறதால அதை கட் பண்ணி எடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணி அதுக்கான பிளானில் தான் இறங்கியிருக்கிறோம். சரி இது இருக்கட்டும், மாடிக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே பைப்பு உடஞ்சி தண்ணி போயிட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம பண்ணிடுறேன் கூப்பிட்டு உடனே சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவரும் அதை ரெடி பண்ணிட்டாரு. இவ்வளோ பெரிய டேங்க்கில் ஒரு கோடி தண்ணி தான் நல்லா காப்பாற்ற முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட 6 பேர் சேர்ந்து அந்த மரத்தை வந்து வெட்டி ஒரு சைடாக கயிறு போட்டு கட்டி இழுத்துட்டாங்க. ஆனால் அதை இழுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? ரியலி இந்த அண்ணனுங்களுக்கு தான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நான் விழுந்த மரத்தில் இருந்த தேன் கூடு, இந்த தேன் அழிச்சதில் எங்களுக்கு கிடைச்ச தேன் கடைசியில் இதுதான் மிஞ்சிச்சு.